சரியான நேரத்தில் சரியான கதை. மேனிப்புலேஷன் இன்றைக்கான கான்செப்ட் ஹூவரிங். இதுவும் ஒரு பயங்கரமான மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர். இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் காரணத்தினால ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருந்துச்சு அப்படின்னா, 2 சைடில் யாரோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள மறுபடியும் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்கு கட்டி இழுக்கிறது. இதுதான் ஹூவரிங்னு சொல்லுவாங்க. இப்போது இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் பாம் பண்ணுறது, திடீர்னு பாசத்தை பொழியிறது. 2வது விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மூலியமா உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைண்டிங் எக்ஸ்கியூஸ் டு டாக் டு யூ ஆர் மேக் காண்டாக்ட். அதாவது இந்த பாட்டு கேட்டேன் உன் ஞாபகம் வந்துச்சு, இந்த படம் பார்த்தேன் உன் ஞாபகம் வந்துச்சு, இந்த மாதிரி. இப்போது ஹூவரிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பி ட்ரூ டு யுவர் செல்ஃப், பி ட்ரூ டு யுவர் ஃபீலிங்ஸ், பி ட்ரூ டு யுவர் லவ், டு நாட் பி டாக்ஸிக். இப்போது நம்ம ஹூவர் ஆகப்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஃபார்ம் யுவர் க்ளோஸ்ட் ஒன்ஸ். ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அந்த சைட்லேருந்து அவங்க ட்ரை பண்ணக்கூடாது. 2வது விஷயம், அவாய்ட் பண்ணுங்கள், உங்கள் காண்டாக்ட்ஸ் பண்ணுறத குறைச்சிக்கோங்க. அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஹூவரிங்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.